வெல்கம் டு மணி ட்ரிகர் சேனல். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா, நம்ம பிஸ்னஸில் ஏன் ஃபெயில் ஆகிறோம், அது என்ன ரீசன், அதை எப்படி சால்வ் பண்ணலாம், அதுதான் இன்றைக்கி நம்ம கரெக்டாக எடுத்து பார்க்க போகலாம். ஃபஸ்ட்டு மெயினாக நிறைய பிஸ்னஸ் ஃபெயில் ஆகிற ரீசன் வந்து பிளான். இதில் ஒரு குருட்டுத்தனமாக ஒரு பிளான் கால்குலேஷன் இல்லாமல் மைண்ட் கால்குலேஷனில் பண்ணியிருப்போம். எப்போவுமே சொல்லுவேன், பேப்பர் கொண்டு வந்து பெட்ரு. எந்த ஒரு இதனாலும் பிளான் பண்ணி இந்த செகண்டில் என்ன பண்ணணும், இந்த நிமிஷத்தில் என்ன பண்ணணும், இவ்வளோ ப்ராஃபிட் வருது, இவ்வளோ லாஸ் வருது, இது எப்படி டேக்கிள் பண்ணணும்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட பிளான் வந்து பண்ணணும். அதுக்கடுத்து ஃபெயிலியர் ஆகிற ரீசன் வந்து மார்க்கெட் ரிசர்ச். மார்க்கெட்டில் ஏதாவது ஒரு ஃபோர்ஸ் பண்ணி டார்கெட் நோக்கி விடுமே தவிர ரிசர்ச், அதாவது காம்படிட்டர் என்ன பண்ணுறான், ஏதாவது புதுசாக எதாவது பண்ணணும். ஸோ ஏதாவது மக்கள்கிட்ட போய் ரீச் ஆகணும்னா ஏதாவது ஒவ்வொரு நாளுக்கும் ஏதாவது சின்ன அப்டேட், ஏதாவது ஒரு சின்ன மாடுலேஷன் பண்ணி தான் ஆகணும். ஏன்னா அப்போ அந்த மார்க்கெட்டில் ரிசர்ச் பண்ணிட்டு நம்ம சர்வே பண்ணால் தான் கரெக்டாக இருக்கும். ஏன்னா காம்படிட்டர் வந்து கொடூரமாக என்னென்னமோ வித்தியாசமாக பண்ணுவாங்க. ஸோ அவங்கள வின் பண்ணணும்னா நம்ம வந்து மார்க்கெட் ரிசர்ச் ரொம்ப அவசியம் பண்ணணும். மக்கள்கிட்ட ஃபீட்பேக்கு என்ன மாதிரி வேணும்னு சொல்லிட்டு அவங்கள்ட்ட ஒரு ஃபீட்பேக் வாங்கி அவங்களுக்கு ஏற்ற மாதிரி நம்ம ரெடி பண்ணி கொடுத்தோம்னா நல்ல ஒரு ரிசல்ட் கிடைக்கும். மூணாவது, ப்ராஃபிட்டோட லோனு அதிகமாக போய்ட்டுருக்கும். அதாவது நம்ம ப்ராஃபிட் வராது, லோனு இந்த நம்ம ஃபீல்டில் நிற்கணும். அதாவது ரீசன் என்னென்னா, இது ஒரு ஆணவம் தான் சொல்லுவேன். நம்ம ஃபீல்டில் நிற்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு லோனை வாங்கி இப்போ எப்படியாவது முன்னேறுவோம்னு சொல்லிட்டு ப்ராஃபிட்டை ஃபோக்கஸ் பண்ணாமல் லோன் வாங்கி நம்ம ஃபீல்டில் நிற்கணுன்ற கான்செப்ட் நோக்கி போய்ட்டுருக்கோம். ஃபஸ்ட்டு நம்ம ஒரு பிஸ்னஸ் பண்ணால் ப்ராஃபிட் வேணும். ஸோ ப்ராஃபிட்டில் தான் அந்த பிஸ்னஸ் பண்ணக்கூடாது. லாஸ்லாம் போச்சுன்னா நம்ம என்ன லோன் வாங்கி லாஸ் ஆகி என்ன பண்ண போகிறோம்? ஸோ எப்போவுமே வந்து நம்ம ஆணவத்தில் இந்த ஃபீல்டில் நிற்கிறோம், அந்த பிஸ்னஸ் பண்ணுறோன்ற ஒரு இதில் இருக்கக்கூடாது. ஏன்னா கௌரவம்ன்ட்டு பார்க்கக்கூடாது. நமக்கு தேவை முக்கியம் ப்ராஃபிட் இருந்தால் பிஸ்னஸ் பண்ணுங்கள், இல்லை பிஸ்னஸ் பண்ணக்கூடாது. இல்லை அது லோனில் போய் இழுத்துட்டு நம்மளை வாழ்க்கையை ஒரு 10 வருஷத்துக்கு பின்னாடி போய் தள்ளி விட்டுருவோம். ஸோ இந்த இது மட்டும் பண்ணக்கூடாது. அடுத்து பொறுமை இல்லாமல் ஒரு சில கிட்டன்னு சொல்ல வந்து டிசிஷன் எடுக்கிறதுல அவசரப்பட்டு எடுக்கிற முடிவு நம்ம வாழ்க்கை தலைவிழாவை திருப்பி பட்டுரும். ஸோ எந்த ஒரு விஷயத்தில் நம்ம டிசிஷன் எடுத்தாலும் சரி, டிசிஷன் மேக்கிங் கரெக்டாக பொறுமையாக ஹேண்டில் பண்ணணும். ஸோ அது ரொம்ப முக்கியம். அடுத்து ஃபைனலாக இது ரெண்டு ரொம்ப முக்கியமான விஷயம். பிஸ்னஸ்மேன்னால நிறைய பேர் ஸ்ட்ரகிள் ஆகிற இந்த 2 விஷயந்தான் ஃபினான்ஸ் டிசிப்ளின். ஒருத்தவங்க ஃபினான்ஸ் டிசிப்ளின் இல்லைன்னா அவங்களுக்கு வந்து வாழ்க்கையில் ஒன்றுமே இருக்காது. ஏன்னா ரொம்ப முக்கியம் ஃபினான்ஸ் டிசிப்ளின். வரவுக்கு மேலே அதிகமாக செலவு பண்ணக்கூடாது. ப்ராஃபிட் ரொம்ப முக்கியமாக டார்கெட் பண்ணணும். அதாவது தண்ட செலவு, தேவையில்லாத செலவு, மார்க்கெட் அப்படி பண்ணுறது இப்படி பண்ணுறதுன்னு சொல்லிட்டு தேவையில்லாத ஒரு ஒழுக்கமே இல்லாமல் ஃபினான்ஸ் பண்ணுறது, கண்டமணிக்கு கண்டமணி செலவு பண்ணுறது. ஸோ இந்த மாதிரி இதை பண்ணவே கூடாது. ஒழுக்கமாக இருக்கணும். ஃபினான்ஸில் வந்து ரூபான்றது ரொம்ப முக்கியம். ஸோ அதில் வந்து ஒழுக்கம் இருக்கணும். அதுக்கு ஏற்பட்ட ஸ்ட்ராட்டஜி இருக்குது, அதெல்லாம் கண்டிப்பாக ஃபாலோ பண்ணணும். கடைசியாக இன்னொன்று மக்கள் தோற்று போகிற பெரிய விஷயம் பீப்புள் ஹேண்ட்லிங். ஒரு மக்களை எப்படி ஹேண்டில் பண்ண தெரியாது. நம்ம எம்ப்ளாயிஸ் சரி, நம்மளுக்கு நம்ம ஐயரத்தி சரி, பல பீப்புள்ஸை வந்து ஹேண்டில் பண்ணுறது தான் இருக்கிற ரொம்ப உலகத்திலே கஷ்டமான விஷயம் அதுதான். ஸோ அதை அவங்களுக்கு ஏற்ற மாதிரி ஹேண்டில் பண்ணி அவங்கள்ட்ட அவுட்புட் வாங்கி அவங்களுக்கும் எந்த ஒரு வெறுப்பு கொண்டு போகக்கூடாது. ஸோ கம்பெனி அப்போ தான் பெரிய அளவுக்கு நல்ல ஒரு ரீசர்ச் கிடைக்கும். ஓகே, இந்த ஸ்டெப்ஸ்லாம் கொஞ்சம் ஃபாலோ பண்ணாலே நம்ம பிஸ்னஸ் வந்து ஃபெயில் ஆகாமல் நல்ல ஒரு சக்ஸஸாக போகிறதுக்கு வாய்ப்பு அதிகமாக இருக்குது. ஓகே, இந்த மாதிரி வித்தியாசமான விஷயம் தெரிஞ்சுக்க மணி ட்ரிகர் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.